Measurement Chapter 2. Try this. Find the missing values of the followings. இதில் வந்து நம்மளுக்கு எது மிஸ் ஆகிருக்கோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். லென்த்து, பிரெத்து, ஏரியா, பெரிமீட்டர். இதில் வந்து நம்மளுக்கு எது கண்டுபிடிக்கணும்? ரெக்டாங்கிளோட ஏரியாவும் பெரிமீட்டரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சம்மில் லென்த்து பிரெத்தும் கொடுத்துருக்காங்க, ஏரியாவும் பெரிமீட்டரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சம்மில் லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க. லென்த் எவ்வளவு? 12, பிரெத் எவ்வளவு? 8. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 12 × 8 96. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் 96. பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் 2 × L + B. 2 × L வந்து நம்மளுக்கு எவ்வளவு? 2, 12, பிரெத் வந்து எவ்வளவு? 8. அப்போ 2 × ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 12 + 8 20. அப்புறம் 2 × 20 40. பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் எவ்வளவு? 40. செகண்ட் சம், லென்த்து கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க, பிரெத்தும் பெரிமீட்டரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்னது? L × B. ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 90. இங்கே வந்து L வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 × பிரெத் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 90 இங்கே வந்து 15 வந்து மல்டிப்ளையில் இருக்குது, இங்கிட்டு வரப்போ டிவைடாக மாறிடும். அப்போ டிவைட் பண்ணோம்னா 15 × 6 6. B = 6. பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் 2 × L + B. இங்கே வந்து என்னது? 2 × L வந்து எவ்வளவு? 15. B வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 6. அப்போ 2 × 15 + 6 21. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 42. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் எவ்வளவு? 42. தேர்ட் சம், இங்கே பிரெத்து கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, லென்த்தும் ஏரியாவும் நம்ம கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் = 2 × L + B. இங்கே பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300 × 2 × L வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? L வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பிரெத் வந்து எவ்வளவு? 50. அப்போ 300 இங்கிட்டு வச்சுட்டு இங்கே வந்து 2 வந்து மல்டிப்ளையில் இருக்குது, இங்கிட்டு போகிறப்ப டிவைடாக மாறிடும். அப்போ டிவைட் பண்ணிட்டு L + 50 போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா 150 கிடைக்கும். அப்போ L 150 = L + 50. இப்போ 50 வந்து ப்ளஸில் இருக்குது, இங்கிட்டு போகிறப்போ மைனஸில் மாறிடும். அப்போது 150 - 50 = 100. அப்போ லென்த் எவ்வளவு? 100. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் L × B. L வந்து இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 100. பிரெத் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்குது 50. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 5000. ஃபோர்த்து சம், இங்கே லென்த்து கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, பிரெத்தும் ஏரியாவும் நம்ம கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் 2 × L + B. பெரிமீட்டர் எவ்வளவு? 44 = 2 × L வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12. பிரெத் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 44 இங்கே இருக்க 2 வந்து மல்டிப்ளையில் இருக்குது, இங்கிட்டு வர்றப்போ டிவைடாக மாறிடும். அப்போ = 12 + B. அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா 22. 22 = 12 + B. அப்போ இங்கே ப்ளஸில் இருக்க 12, இங்கிட்டு வர்றப்போ -12 மாறிடும். அப்போ 22 - 12 = B போட்டுக்கோங்க. அடுத்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 10. அப்போ B = 10. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் = L × B. L வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 12. B வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 10. அப்போ 120. செகண்ட் சம், இங்கே சைட், ஏரியா, பெரிமீட்டர். இதில் வந்து நம்ம ஸ்கொயரோட ஏரியா பெரிமீட்டரும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம், சைடு கொடுத்துருக்காங்க, ஏரியாவும் பெரிமீட்டரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா வந்து எவ்வளவு? 6 cm. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் = A × A. அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 6 × 6 = 6 6 36. அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் = 36. பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் = 4 × A. 4 வந்து 4 × A வந்து எவ்வளவு? 6. 4 6 24. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் வந்து எவ்வளவு? 24. செகண்ட் சம், ஏரியா கொடுத்துருக்காங்க, சைடும் பெரிமீட்டரும் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே ஏரியா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இப்போ சைடு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா வந்து எவ்வளவு? 64. இதோட ஃபார்முலா வந்து என்னது? A × A. நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் வந்து ஆல் சைட்ஸ் ஈக்குவல். அப்போ இவங்க வந்து A வந்து சைட் பை சைடு ரெண்டு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வந்து 64ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா ஏவோட வேல்யூ கிடச்சிருமா? அப்போ 8 8 64. 8 × 8. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 8 × 8. அப்போ A = ஆன்சர் வந்து 8. பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் 4 × A = 4 × A எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 8. 8 4 32. தேர்ட் சம், இதில் பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க,
சைடும் ஏரியாவும் நம்ம கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் எவ்வளவு 100 கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏ. பெரிமீட்டர் எவ்வளவு 100 இன்ட்டு 4 இன்ட்டு ஏ. 100 ஈக்குவல் டு 4 வந்து மல்டிப்ளையில் இருக்குது, இங்கிட்டு வரப்போ டிவைடாக மாறிடும். இது ரெண்டையும் அடி கொடுத்தோம்னா ஆன்சர் 25 கிடைக்கும். அப்போ ஏரியா வந்து 25. அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ. ஏ எவ்வளோ கொண்டு வச்சுக்கோம் 25. 25 இன்ட்டு 25 625. அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் எவ்வளவு 625. தேர்ட் சம் பேஸ் ஹைட் ஏரியா. இதில் வந்து நம்ம ட்ரையாங்கிளோட ஃபார்முலா பார்க்கணும். இதில் பேஸும் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். பேஸ் 13 மீட்டர், ஹைட் வந்து 5 மீட்டர். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா ஹாஃப் பி இன்ட்டு ஹெச். ஹாஃப் பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 13 இன்ட்டு ஹெச் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5. அப்போ ஹாஃப் இங்கே இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 65. அப்போ இங்கேருந்து 1 இன்ட்டு 65 65 பை 2. 65 டிவைட் பண்ணோம்னா 32.5. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 32.5. செகண்ட் சம் பேஸ் கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. நம்ம ஹைட் கண்டுபிடிக்கணும். பேஸும் ஏரியாவும் இருக்குது. நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் பி இன்ட்டு ஹெச். ஏரியா ஆஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 240. ஹாஃப் பி வந்து எவ்வளவு 16. ஹெச் ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 240 இன்ட்டு இங்கே டிவைடில் இருக்க 2 வந்து இங்கிட்டு வரப்போ மல்டிப்ளை மாறிடும். அப்போ 240 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 16 இன்ட்டு ஹெச். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 480. 16 இன்ட்டு ஹெச். இப்போ 16 வந்து இங்கே மல்டிப்ளைலேருந்து இங்கிட்டு வரப்போ டிவைடாக மாறிடும். அப்போ இது டிவைட் பண்ணிட்டு ஹெச்சை போட்டுக்கோங்க. இதை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 30 கிடைக்கும். அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 30. தேர்ட் சம் இதில் ஹைட்டும் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஹாஃப் பி இன்ட்டு ஹெச். ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 84. ஹாஃப் பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஹெச் வந்து எவ்வளவு 6. அப்போ 84 இன்ட்டு 2 வந்து டிவைடில் இருக்குது, இங்கிட்டு வரப்போ நம்மளுக்கு மல்டிப்ளையாக மாறிடும். அப்போ ஈக்குவல் டு பி இன்ட்டு 6. ஒன்ஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 168 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 6. இப்போ இங்கே இருக்க 6 வந்து மல்டிப்ளையில் இருக்குது, இங்கிட்டு வரப்போ டிவைடில் மாறிடும். அப்போ 168 பை 6. இதை ரெண்டையும் அடி கொடுத்தோம்னா நம்மளுக்கு 28 கிடைக்குது. அப்போ பியோட வேல்யூ எவ்வளவு 28. பிரெத்தோட வேல்யூ வந்து எவ்வளவு, பேஸோட வேல்யூ எவ்வளவு 28.